நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓனிலேருந்து லாரிக்கு மைக்ரோஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு நான் வாங்கினேன்னா, ஆக்சுவலாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை. ஓகேங்களா, என்கிட்ட வந்து ஐஃபோன் 12 இருக்குது, 64 GB. நான் 2021 வாங்கினேன். எக்ஸாக்ட்லி 1 இயர் லான்ச்சுக்கு அப்புறம் ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் வாங்கினேன். ஓகேங்களா, ஸோ அந்த கேமரா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவும் இருக்குது. இப்போ இருக்க வீடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதை வாங்கினேன், ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2. ஓகேங்களா, இது பழைய டைப் சார்ஜர், டைப் சி இல்லை, அதுக்கு முன்னாடி வந்தது. ஓகேங்களா, இது வந்து நான் வாங்கும்போது இதுவுமே சொந்தக்காரங்க சொல்லி தான் வாங்கிட்டு இருந்தேன். நீங்கள் நான் உடனே நினச்சிக்காதீங்க இவனுக்கு உலகம் ஃபுல்லாக சொந்தக்காரங்க இருக்காங்க. இல்லை, 2 இடத்துல தான் இருக்காங்க. ஸோ இது ஒன்றா வந்தமாக வாங்கிட்டு சொன்னேன். இதோட விலை வந்து நான் வாங்கும்போது 18,000 கொடுத்தேன். ஓகேங்களா, அப்போ கரண்ட் மார்க்கெட்டில் 24,000 இந்தியாவில். சரி, 18,000 கொடுத்து வாங்கியிருக்கோமே, யூடியூப் வீடியோலாம் ஆரம்பிக்க போகிறோமே சொல்லிட்டு இல்லை ரெக்கார்ட் பண்ணால் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 வாய்ஸு கன்றாவியாக இருக்குது. ஓகேங்களா, இப்போது நல்லா இருக்கு. ஏன்னா ஃபேனும் நான் போடல, பாருங்க கேட்குது. ஃபேனும் நான் போடல, டிவி போடல, எந்த சவுண்டுமே கிடையாது. வீட்டில் யாருமே இல்லை இப்போதைக்கு, அதனால் கிளியராக இருக்குது. அப்போ கூட நாய்ஸ் பிடிக்குது, வெளியே போகிறாங்கலாம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக வரல. சரி, ஒன்று ஆரம்பிக்கலாம், உருப்படியாக ஆரம்பிக்கலாமே சொல்லிட்டேன். கேமரா செட் ஆகிடுச்சு, எனக்கு ஐஃபோன் 12 போகுது இப்போதைக்கு. மைக்ரோஃபோனுக்காக இது வாங்கினேன். ஓகேங்களா, மைக்ரோஃபோனு லாரி கம்ப்யூட்டர் கண்ணில் பட்டுச்சு. இது ஆக்சுவலாக இங்கே வாங்கலை, இது சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கனடா போயிருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லி நான் அங்கேருந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இப்போ ஏன்னா இது விளையாண்டுக்கணும் தெரியல, வெயிட் பண்ணுங்க. இது விலை என்னென்னா $159 Canadian. சரிங்களா, அதில் $20 Canadian வந்துட்டு டேக்ஸு, அது 139க்கு போட்டிருந்தாங்க. ஸோ $20 வந்துட்டு டேக்ஸு, மொத்தம் 159. நான் என்ன பண்ணேன், பெரிய அறிவாளி மாதிரி ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன், ரிகாலியா. அதை வச்சு நான் பே பண்ணிட்டேன். நீங்கள் பேசாமல் இருந்தீங்க, நான் இங்கேருந்து காசு அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே பே பண்ணுவீங்கன்ட்டு. என்னாச்சு, $159 Canadian அப்போ கன்வெர்ட் பண்ணும்போது கம்மியாக தான் இருந்துச்சு. இவனுக்கு என்ன பண்ணானுங்க, ஹெச்டிஎஃப்சிலேருந்து இந்த சர்வீஸ் சார்ஜ் இருக்குல்லைங்க, இந்த காசை இந்தியன் ஐஎன்ஆர் டு சிஏடி மாத்திரக்கு 4.5% பிடிச்சிட்டானுங்க. சரிங்களா, ஸோ $159 அந்த விலைக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஆன் டாப் ஆஃப் தட் நம்ம 4.5% சார்ஜஸ் பே பண்ணும் கன்வர்ஷனுக்கு, ஐஎன்ஆர் டு சிஏடிக்கு. ஓகேங்களா, அப்போது எனக்கு எவ்வளோ வந்துச்சு, கிட்டத்தட்ட 10,250 ரூபா வந்துச்சு. அப்போது நம்ம இந்தியாவில் சிஜிஎஸ் லைக் 2 ஜிஎஸ்டி இருக்குல்ல, 9% சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து 18% டாப் ஆஃப் தி கமிஷன், அதாவது சார்ஜஸ் மட்டும். சரிங்களா, ஸோ டோட்டலாக எனக்கு வந்து 10,300 வந்துச்சு. கரெக்டாக இல்லை, 10,300. இந்தியாவிலே நான் பார்த்தேன், நான் பார்க்கும்போது அமேசானில் அவைலபிளாக இல்லை. அப்போ நான் கடைசியாக பார்க்கும்போது 20,000 காமிச்சிருந்துச்சு. எனக்கு தெரியல இது எந்த வேலைக்கு போகுதுன்ட்டு. நான் 2-3 பேர்த்த யூடியூப்பில் பார்த்து 2 வீடியோ தான் போட்டிருக்காங்க இதை பற்றி. அப்போ நான் பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு 12,500க்கு நான் வாங்கினேன் காம்போ அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ நான் ஒரு கடையில் கேட்கும்போது அவங்க 11,000 கொடுக்குறாங்க. பட் இவங்க போனங்காட்டிக்கு நான் இவங்களை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எப்படிக்கும் தெரில இப்போதைக்கு. மைக்ரோஃபோனுக்காக இது வாங்கினேன். ஓகேங்களா, 10,300. திருப்பி கேட்காதீங்க எங்கே வாங்கினேன், எப்படி வாங்கினேன், எது கூட வாங்கினேன்ட்டு. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் வந்துக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா, நானே இதை ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். ஐஃபோன் 16 வந்துருச்சுல, ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் தான் போட்டிருக்கான். நான் ஐஃபோன் 17 வாங்கலான்னு ஒரு கனவில் இருக்கேன். இதெல்லாம் லாஜிக்காக செட் ஆகுமான்னு தெரியலையே. மேடு ஃபார் ஐஃபோன்ஸ் ஐபேன் தான் போட்டிருக்காங்க, கீழே இருக்குது. இப்போ ஆக்சுவலாக கேமரா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணால் தான் தெரியும். பாருங்க, சரிங்களா, உங்களோட இது இருக்குன்னா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே திருப்பி ஒரு வேலை ஷூட் பண்ணுன்னா திருப்பி ஒட்ட வச்சுருப்பேன், அதனால தான் இங்கேயே வச்சுருக்காங்க.
தூக்கி வீசாம. எங்கே இருக்கு? கீழே இருந்து விழுந்துருச்சுண்ணா. நல்லா இருக்கு அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. யூசர் மேனுவலா? ஓ, இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இதில் ஹாலிலேண்டோட வி ஆர் ஹியர் ஃபார் யூ ஆஃப்டர் சேல்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு கேமரா இப்போ வெரைட்டி ஆங்கிளில் காமிக்க முடியாது, மன்னிச்சிக்கோங்க. எப்போ இந்த சேனல் ஒரு வேலை க்ரோவாச்சு, ஒரு 2-3 கேமரா வாங்க முடிஞ்சுன்னா நான் வேணால் உங்களுக்கு வேறு ஆங்கிளில் காமிக்கிறேன் இப்போதைக்கு. சரிங்களா சார்? போயிட்டு இதுதான் வாரண்டி கார்டு, கெட் இன் டச். இல்லை இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, இந்த லாரிக் M2 இருக்குல்ல, அது வந்துட்டு ஃபேஸாக வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல, அவங்களோட சிம்பிள் பிடிக்கல, இல்லை அவங்கள நீங்கள் பப்ளிஷர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கெட் ஒட்டிக்கலாம். நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன் போகும்போது இல்லை, இது ஆன் பண்ணும்போது காமிக்கிறேன். இது குவிக் ரைடு, இது என்னன்னே தெரியல. இதுதான் பேக்கேஜ் லிஸ்ட்டு. இது நீங்கள் வெப்சைட்டில் போனாலும் இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்கணுமே எனக்கு தெரியல, தெரியுதா? சூப்பர். என்னென்ன போட்டிருக்குன்னா 2 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனு, ஒரு கேமரா கூட கனெக்ட் பண்ணுறது ஒன்று, கேமரா DSLR கேமரா கூட கனெக்ட் பண்ணுற மைக்ரோஃபோன் ஒன்று, டைப் சி மைக்ரோஃபோன் ஒன்று, லைட்னிங் ப்ளக். என்னோட iPhone 12 வந்துட்டு டைப் சி இல்லை, லைட்னிங் தான். அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேஸு, 2 TX விண்ட்ஸ்க்ரீனு, இதெல்லாம் அப்புறமே படிச்சுக்கலாம். தெரியுது கவர். இதெல்லாம் ப்ராடக்ட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த மைக்ரோஃபோனோட கேஸு. இது 2 கனெக்டர்னு நினைக்கிறேன். சரிங்களா? என்னன்னா நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் காமிச்சிட்ருக்கேன். எங்கேயாச்சும் கீழே வந்துச்சுன்னா 10,000 அம்பேல் ஆகிடும். ஸோ நான் நார்மலாகவே காமிக்கிறேன், இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பேக் டு நார்மல். சார் ரைட் ஒர்க்கான ஷார்ட்டை பார்த்துட்டிங்கண்ணா. ஏற்கனவே 7 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு. நான் டக்குன்னு கட் ஷார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு சார்ஜிங் கேஸு. ஓகேங்களா? என்னடா கேஸோட வருது? இதுதான் சார்ஜிங் கேஸ். ஓகேங்களா? நல்லா இருக்கு. எங்கேயே இருப்போம். ஆக்சுவலி மைசூரில் வாங்கினேன் இந்த பிளேட்டு. இது நல்லா இப்போ ஹேண்டியாக வருது வைக்கிறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் அது போக நான் சொன்னேன்ல இந்த இன்னொன்று சொல்ல மாட்டேன். நான் வாங்கினது காம்போ வெர்ஷன். ஓகேங்களா? காம்போ வெர்ஷன்னா உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோஃபோன் வந்துட்டு எதில் வேணால் கனெக்ட் பண்ணலாம். எதில் வேணால் கிடையாது. இந்த மாதிரி ஃபோன் டைப் சி லைட்னிங் கேபிள் இது ரெண்டுமே தனித்தனி அடாப்டர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணலாம். அது போக கேமரா கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதான் காம்போ. 3க்குமே கனெக்ட் பண்ணுறாங்க கேட்டிக்கு. ஓகேங்களா? அது 2 டைப் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வருது, என்னென்னு தெரில. லைட்னிங் சொன்னல, லைட்னிங் அது வச்சிடலாம். டைப் சி இப்போதைக்கு யூஸ் கிடையாது, இன்னும் புது ஃபோன் வாங்கினா யூஸ் ஆகும். ஸோ டைப் சி. என்னடா காம்போ எங்க போட்டோன்னு விபூதிய நீங்கள் உள்ள இன்னொரு செக்மெண்ட் இருக்கு, பவுச்சு. டோ நாட் ஈட்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. சிலிக்கா ஜெட் அதுன்ட்டு போகுது. எதுக்குள்ள என்ன இருக்கு? இதுதான் எங்கடாது விண்ட்ஸ்க்ரீன். காற்று அடித்தா அந்த காற்று ஃபோன் கேட்காம இருக்கு. மைக்ரோஃபோனில் செட் பண்ணுறது. இது கழுத்தில் மாற்றி செயினாக யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அது காமிக்கிறேன் ஃப்யூச்சரில்.
இப்போ இதோட கனெக்டர்கள் இதெல்லாம் என்னன்னே தெரியல. கிளிப்பு குத்துருக்கு. இது வந்து கேமரா யூஸ் ஆகும் போல இருக்கு அது. மற்றபடி சுருக்கு பையில் அது ஒன்றும் கிடையாது. டஸ்ட்டாக இருக்குது. இதில் இல்லை, இதில் இது தொடச்சிட்டு வந்துருக்கலாம், யோசிக்க மாட்டேன். ஸோ வேறு என்ன, அதனால் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு இது ஓப்பன் பண்ணிட்டே மனசு வர மாட்டேங்குது. நான் கிளிக்கிறேன், சாரி, அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஓஹோ, எங்கேயோ இந்த காப்பி அடிச்சுக்காங்க மட்டும் தெரியுது. இப்படி தான் ஏர்பாட்ஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, 10,000 ரூபாய்க்கே அன்பாக்சிங்லாம் கொடுக்குறானுங்களே. இதுதான் நான் சொன்னல சார்ஜிங் கேஸ். ஆக்சுவலாக இது 40 ஹவர்ஸ்க்கு தாங்குங்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓஹோ, ஓ ஓ இது கூட தான் மைக்ரோஃபோன் இருக்குது. ஓ, 2 மைக்ரோஃபோனு. இது வந்து கேமரா கனெக்ட் பண்ணுற மாடியூல் போல இருக்குது. இங்கே சார்ஜிங் காமிக்குது. ஓகேங்களா, வேறு எதுவும் தெரில. இப்போதைக்கு நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என்னோடய வாய்ஸ் வந்துட்டு ஏர்பாட்ஸ் ப்ரோ 2ல். ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன வீடியோ எடுத்தாலும் அது வந்துட்டு இதில் தான் வரும். இதுதான் மைக்ரோஃபோன். ஓகேங்களா, அப்புறம் இந்த மைக்ரோஃபோன் ஆக்சுவலாக மேக்னெட்டிக்கு, சட்டையை ஒட்டிக்கலாம். இது எல்லாமே நான் மேனுவல் பார்த்துறாங்க பண்ணணும். நான் பாட்டு கண்ணா பின்னான்னு பண்ணி உடஞ்சிச்சுன்னா நான் மாற்றவும் முடியாது இதை. ஸோ இது வாங்கியிருக்கேன். இந்த லாங் டேர்ம் ரிவ்யூ நம்ம சொல்கிறேன், இது எப்படி இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டு. இத்துடன் அன்பாக்சிங் முடிவடைகிறது. இதை வேணால் க்ளோஸ்அப் ஷாட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் வந்துச்சு வச்சுருக்கேன்ட்டு. ஆக்சுவலாக அதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட் காமிச்சிட்டு அத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறதுன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஆமாம்.